Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சண்டேல இருந்து வீக்லி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு முன்னாடியே சொல்லியாச்சு. நம்ம இந்த வாரத்துக்கான வீக்லி டெஸ்ட் போர்ஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி ஃபாஸ்டா உங்களுக்கு இன்னொரு முறை இதை ரிமைண்ட் பண்ணுவதற்காக இந்த வீடியோ நான் போடுறேன். நான் 14/7 அதாவது சண்டே கமிங் சண்டே உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன் 1.1 இருந்து 1.4 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸைஸ் நம்பர் 5.5 இருக்கும். அப்போ எத்தனை சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு சாப்டர் கூட நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். எப்பனா இது 14/7ல இந்த மாதிரி நிலைமை இருக்கும். அதுக்கு அடுத்தது 21/7 போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் நம்பர் 1.5 இருந்து 1.8 வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5.3 5.4 எக்ஸாம்பிள்ஸோட டெஸ்ட் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி 1.1 to 1.4 எழுதியாச்சு. 21/7ல 1.5 இருந்து 1.8 வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 28 திருப்பி நம்ம என்ன எழுத போறோம்னா 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 5 ஃபுல்லா எழுதுவோம். ஏன் சார் சாப்டர் 5 ஃபுல்லா எழுத முடியும்? ஏன்னா ஆல்ரெடி 5.5 எழுதியாச்சு. 5.3 5.4 முன்னாடியே எழுதியாச்சு போன வாரம். 5.2 5.1ல நம்ம 14க்கு முன்னாடியே நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல்ல மெம்பர்ஷிப் எடுத்தவங்க எழுதிட்டு வராங்க. அதனால அவங்களும் அந்த போர்ஷன் முடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால சாப்டர் 5 கம்ப்ளீட் பண்றோம். ஒரு மிகப்பெரிய சாப்டர் இந்த சாப்டர் 5. சாப்டர் 5 முடிச்சிட்டீங்கனாலே பாதி கடல் தாண்டின மாதிரி வால்யூம் 1ல. அப்போ 28 ஜூலை பார்க்கும்போது சாப்டர் 1ம் 5ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 4-8 ஆகஸ்ட் மாசம் என்ன பண்ணோம்னா 2.6ல இருந்து 2.9 வரைக்கும் டெஸ்ட் எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் 6th சாப்டர்ல நுழைஞ்சிடும். 6.1 6.2 எழுதுவோம். அப்படி பாத்தீங்கன்னா எத்தனை சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 1 to 5 கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல. அதுக்கப்புறம் மிட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் போறோம். 11/8 போறோம். சாப்டர் 3 ஃபுல்லா டெஸ்ட் எழுத போறோம் ஒரு வாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்டர் 1 2 3 5 கம்ப்ளீட் ஆயிடும். இது எப்பன்னா உங்களுக்கு 11/8. அதுக்கு அடுத்தது 18/8. அப்ப என்ன பண்ண போறோம்னா 4.1ல இருந்து 4.3. அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரால 6.3 6.4 6.5 எழுதுவோம். அப்ப கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 5 கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 25/8 பாத்தீங்கன்னா 4.4 4.5 4.6 எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் 6.6 இருந்து 6.10 வரைக்கும் எழுதுவோம். அப்படி பாத்தீங்கன்னா 6 சாப்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். செப்டம்பர் 1ல வால்யூம் 1 ஃபுல்லா ஒரு ஃபுல் எக்ஸாம், அதாவது ஒரு 90 மார்க் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு செப்டம்பர் மாசம் குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துடும். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா படிச்சாதான் நம்மளால +2 போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன். நாளைக்கு டெஸ்ட்டுக்கான என்ன போர்ஷன் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க உடனடியாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. வீக்லி டெஸ்ட் கண்டினியூஸா என் கூட எழுதிக்கிட்டே வாங்க. நீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோன்னு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துருவோம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்வோம்னா கீயும் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த கொஸ்டின் பேப்பரோட கீ. அப்போ பார்த்து கரெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. குவார்ட்டர்லி இல்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 100 out of 100 எய்ம் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்க கிளாஸ்ல உங்களுடைய லெவல் கெத்தே வேற. அதற்காக நீங்க 1.5 மாசம் கடினமாக சிஸ்டமேட்டிக்கா நான் சொல்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுப்பது உறுதி. இந்த குவார்ட்டர்ல நீங்க சென்டம் எடுத்துட்டீங்கன்னா இந்த வால்யூம் 1 உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு 75 மார்க்ஸ் புஷ் பண்ணி கொடுக்கும். 90 மார்க்ஸுக்கு 75 மார்க் உங்களுக்கு வால்யூம் 1ல இருந்தே கவரேஜ் ஆயிடும் உங்களுக்கு. மீதி 15 மார்க்குக்காக நம்ம வால்யூம் 2 படிக்க வேண்டியதா இருக்கும். அது எப்படி ஈஸியா முடிக்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் செகண்ட் வால்யூம் போகும்போது. அதனால வால்யூம் 1 தரவா ஒரு பேஜ், ஒரு சம், ஒரு தியரம், ஒரு புக் ஒர்க் எதுவுமே மிஸ் பண்ணாம அனைத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வரப்போற பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், குவார்ட்டர்லி எக்ஸாமா இருக்கட்டும், ஆஃபில் எக்ஸாமா இருக்கட்டும், கிளாஸ்ல ஒரு நல்ல பேரு, ஸ்கூல்ல ஒரு நல்ல பேரு, பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல பேரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கெத்து, இது எல்லாமே உங்களால காட்ட முடியும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.